டுடே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இவிஎஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் 2 தான் பார்க்க போகிறோம். என் உடல் உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். ஆதி கண்ணாடியை பார்க்கிறான். இதில் பாருங்கள், நிறைய சுட்டீஸ் வந்து அந்த காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிளம்பும்போது கண்ணாடி பார்ப்பீங்க இல்லைங்களா? நம்மள மாதிரியே ஒரு முகம் தெரியும், நம்மள மாதிரியே 2 கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஓகே. இப்போது இதில் ஆதி வந்து கண்ணாடியை பார்க்குறான். அவன் பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னு அந்த ஒரு கலந்துரையாடல் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? நீ என்னை போலவே இருக்கிறாய், நீ தான் நான். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? நம்ம கண்ணாடி நம்ம என்ன பேசினாலும் அது ரிப்பீட் பண்ணும் இல்லைங்களா? நம்ம எப்படி கண் அசைக்கிறோமோ அதே மாதிரி கண்ணாடியும் பண்ணும். நம்ம குதிச்சா அதுவும் குதிக்கும். நம்ம கையை தூக்குனா கண்ணாடியிலையும் கையை தூக்குன மாதிரி தெரியும். ஸோ நம்மளோட பிம்பம் அப்படியே அதில் தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் பேசிக்கிற உரையாடல் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நீ என்னை போலவே இருக்கிறாய், நீ தான் நான். கண்ணாடி சொல்கிற மாதிரி, நீ தான் நான். நான் குதிப்பதை பார், நானும் குதிப்பேன். எனக்கு 2 கண்கள் உள்ளன, எனக்கும் தான். எனக்கு ஒரு மூக்கு உள்ளது, எனக்கும் தான். இப்போது நான் உன் முகத்தை பார்க்க முடியாது. ஏன்? என் இறக்கை உன்னுடைய வழக்கை போலவே தெரிகிறது. ஏன்? என் வழக்கை உனது இறக்கை போலவே தெரிகிறது. ஏன்? நான் நகரும் போது நீயும் நகர்கிறாய், ஏனெனில் நீதான் நான். ஸோ நம்ம கண்ணாடியில் நம்மளோட பிம்பம் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெய்லி கண்ணாடி காலையில் பார்க்குறீங்களா? நம்ம கையை தூக்குனா கண்ணாடியில் கை தூக்குற மாதிரி தெரியும். நம்ம வந்து எகிரி குதிச்சா கண்ணாடியிலே எகிரி குதிக்கிற மாதிரி தெரியும். பார்த்துருக்கீங்களா? நீங்களும் இதுக்கப்புறம் கண்ணாடி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணீங்கன்றதை உங்கள் பேரண்ட்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நாம் வேலை செய்யவும் விளையாடவும் நம் உடலின் பல்வேறு பாகங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து கலந்துரையாடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் ஒரு பையன் குனிஞ்சிட்ருக்கான், இன்னொரு பையன் தாண்டி விளையாடுறான், சைக்கிள் ஓட்டுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாகிங் போகிறாங்க. இன்னொரு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா பொம்மை செய்கிறாங்க. படகுல போயிருக்கீங்களா? நிறைய பேர் போட் ரைடிங் போயிருக்கீங்களா? ஸோ நம்மளோட உடல் பாகங்கள் எப்படியெல்லாம் வந்து மூமெண்ட் ஆகுது அப்படின்றத பற்றினா சின்ன ஒரு பிக்சர் தான் இது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தோடனே, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்? ஃபோன் பார்க்காம, டிவி பார்க்காம நல்லா விளையாடணும். நம்ம நல்ல ஆக்டிவிட்டி வந்து உடம்புக்கு கொடுக்கணும். சும்மா உட்காரக்கூடாது, நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடணும். ஸ்கிப்பிங் விளையாடலாம், ஜாகிங் போகலாம், ரன்னிங் போகலாம், நிறைய விளையாட்டுகள் இருக்குது. சைக்கிள் எடுத்து ஓட்டலாம். இந்த மாதிரி நிறைய நம்மளோட உடம்புக்கு உடல் அசைவுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விளையாட்டுகளை இந்த சின்ன வயசில் நல்லா விளையாடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செயல்பாட்டு நேரம். எந்தெந்த இயக்கங்களை உங்களால் செய்ய இயலும் சிறிய பெரிய இயக்கங்களை செய்து காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடல் இயக்கங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர். இப்போ பாதைனா ஒரு பாதை இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? நடப்போம் இல்லைங்களா? ஸோ நட, சகதி, குதி, கற்கள், தாவு. நம்ம கீழே கல் இருந்தால் என்ன பண்ணுறோம்? தாவி போகிறோம் இல்லைங்களா? தாவு. நீருடன் கூடிய பாலி, குனிஞ்சு அதை எடுக்கிறோம். ஓடு, தரைனா ஓடு. ஸோ நம்மளோட உடல் பாகங்கள் வந்து எப்படி மூமெண்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். நடக்கும் போது நார்மலாக நடக்கிறோம், குதிக்கும் போது ஜம்ப் பண்ணுறோம், ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குதிக்கிறோம். தாவு, குனி, ஓடு. ஸோ நம்ம உடல் இயக்கங்கள் எங்கெங்கெல்லாம் எப்படி மூமெண்ட் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். செய்து கற்போம். ஒவ்வொரு குழந்தையும் அணிந்துள்ள பொருட்களை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சுட்டீஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து ஜான், 2வது கீதா, 3வது அப்துல். மூணு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க என்னென்ன பொருள் வந்து வச்சிட்ருக்காங்க அதுதான் நம்ம இங்கே வட்டமிட போகிறோம். ஃபஸ்ட்டு அப்துல், ஜான், கீதா. ஓகேங்களா? அப்போ அப்துல் வந்து பார்த்திங்கன்னா டை என்ன கலரில் வச்சுருக்காரு? க்ரீன் கலர். ஸோ நம்ம க்ரீன் கலரில் வட்டமிடுறோம். ஜான் வந்து டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில், ப்ளூ கலர் அவர் போடல, ஒரு மாதிரி ப்ரௌனிஷான ஒரு கலரில் வச்சுருக்காரு. ஸோ அதை நம்ம வட்டமிடுறோம். கீதா வந்து ப்ளூ கலரில், ஸோ ப்ளூ கலரில் வட்டமிடுறோம்.
பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பேக். இப்போ பேக் பொறுத்த வரைக்கும் அப்துல் வந்து ப்ளூ கலர் பேக் வச்சுருக்காரு. நம்ம ப்ளூ கலரில் வட்டமிடுறோம். ஜான் வந்து பர்பிள் கலரில் நம்ம வட்டமிடுறோம். பர்பிள் கலர் பேக் வச்சுருக்காரு. கீதா வந்து க்ரீன் கலரில் பேக் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பெல்ட்டு வந்து அப்துல் வந்து ரெட் கலர் பெல்ட் மாட்டியிருக்காரு. ஜான் வந்து ப்ளூ கலர் பெல்ட்டு. கீதா வந்து ப்ரௌன் கலர். கேப் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் என்ன கலர்? ரெட்டா பர்பிளா இல்லை ஒரு மாதிரி கோல்டன் கலரில். ஸோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஜான் வந்து ரெட் கலரில் கேப் மாட்டியிருக்காரு. கீதா வந்து பர்பிள் கலரில் கேப் மாட்டியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் பொறுத்த வரைக்கும் அப்துல் வந்து க்ரீன் கலர் ஷூஸ் போட்டிருக்காரு. ஸோ அதை மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜான் வந்து எல்லோ கலர். கீதா வந்து லைட் ப்ளூன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே, லைட் ப்ளூ கலரில் ஷூ மாட்டியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? பாடல் பாடுவோம். 5 விரல்கள், பலத்தை காட்டும் பெருவிரல், சுட்டி காட்டும் சுட்டு விரல், விரல்களில் உயர்ந்தது நடுவிரல், மோதிரம் அணிய மோதிர விரல், விரல்களில் சிறியது சுண்டு விரல், ஐவிரல் சேர்ந்தாலே பலமே, இணைந்தே அற்புதங்கள் செய்வோமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட 5 விரல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். பட் ஒவ்வொரு விரலாலே ஒரு வேலையும் செய்ய முடியாது. நம்ம 5 விரல்கள் சேர்ந்தால் தான் நம்மளால் எல்லா வேலையுமே செய்ய முடியும். ஸோ அதுக்கான மீனிங்கான இந்த பாட்டு தான் இது. பலத்தை காட்டும் பெருவிரல், சுட்டி காட்டும் சுட்டு விரல், விரல்களில் உயர்ந்தது நடுவிரல், மோதிரம் அணிய நம்மளோட மோதிர விரல், விரல்களில் சிறியது சுண்டு விரல், ஐவிரல் சேர்ந்தால் பலமே, இணைந்தே அற்புதங்கள் செய்வோமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் உள்ளங்கையை வரைந்து வண்ணமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுட்டீஸ் உங்களோட கை விரலை இந்த இடத்துல வச்சு அதை வரைஞ்சி உள்ள கலரிங் கொடுத்திங்கன்னா ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? தன் சுத்தமும் சுகாதாரமும் உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நாம் ஏன் நம்மை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும்? பாவை பல் துலக்கு. அம்மா காலையில் எழுந்த உடனே என்ன சொல்கிறாங்க? பாவை பல் துலக்குன்றாங்க. அந்த சுட்டீஸ் என்ன பண்ணுறாங்க? பல்லெல்லாம் வாஷ் பண்ணுறதில்ல. ஸோ ப்ரஷ் பண்ணுறதே இல்லை. என்ன பண்ணுறாங்க? வேகமாக விளையாட போயிடுறாங்க. காலையிலே மண்ணில் நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடி கை ஃபுல்லாக நல்லா அழுக்காய்க்கிறாங்க. அதை பார்த்து அம்மா என்ன சொல்கிறாங்க? கைகளை கழுவு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கையெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணவே இல்லை. போய் சாப்பிட உட்காந்துடுறாங்க. அப்போ ஹச்சுன்னு தும்மல் வருது. உடனே வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். இந்த பிக்சரில் வந்து பாருங்கள், நம்ம ஏன் நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். நம்ம சுத்தமாக வச்சுருந்தா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ நம்ம எழுந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சரிங்களா? ஸோ எழுந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டே பல் துலக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளோட 2 கைகளையும் நல்லா கழுவணும். பாவை செய்ய மறந்த செயல்களுக்கு குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை செய்யலை. அவங்க எந்த வேலை செய்ய மறந்துட்டாங்க? ப்ரஷ் பண்ண மறந்துட்டாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ 2 இதில் நம்ம டிக் பண்ணுறோம். ஓகேங்களா? செயல்பாட்டு நேரம். கைகளை தினமும் கழுவுவோம். கைகளை தினமும் கழுவுவோம். தேய்த்து தேய்த்து கழுவுவோம். நன்றாக தேய்த்து கழுவுவோம். விரல்கள் இடையில் தேய்ப்போம். மேலும் கீழும் தேய்ப்போம். சுத்தமான கைகளை சுகம் தரும் எந்நாளுமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் பாட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இது ஒரு பாடலாகவே படித்து கட்டாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 90s கிட்ஸு. ஸோ நாங்கள் படிக்கும் போது டெய்லி சொல்லுவாங்க, டெய்லி கை கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாடலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இப்போ கைகளை தினமும் கழுவுவோம். கைகளை தினமும் கழுவுவோம். தேய்த்து தேய்த்து கழுவுவோம். நன்றாக தேய்த்து கழுவுவோம். விரல்கள் இடையில் தேய்ப்போம். மேலும் கீழும் தேய்ப்போம். சுத்தமான கைகளை சுகம் தரும் எந்நாளுமே.
மிளகுத்தூளுக்கு என்ன நடந்தது? மிளகுத்தூளை நீரில் சேர்க்கவும். சோப்பு நீரில் உன் விரலை நனைத்து பின் மிளகுத்தூள் கலந்த நீரில் வைக்கவும். என்ன நிகழ்கிறது என்பதை உற்று நோக்கவும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செய்து கற்போம். உனது நண்பருடன் இணைந்து கை கழுவும் முறையை செய்து பார்க்க. உன் நண்பன் கை கழுவும் படிநிலையில் ஏதாவது ஒன்றை மறந்து விட்டாரா? இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுற அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். கை கழுவும் போது முன்புறமும் பின்புறமும் சேர்த்து கை கழுவணும். சும்மா எல்லோரும் ஹேண்ட் வாஷ் பண்ணாமலும் சும்மா போய் கை நனைச்சிட்டு வந்துடக்கூடாது. 2 சைடும் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். சரிங்களா? கை கழுவும் படிநிலைகளை வரிசைப்படுத்தி எண்ணிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம கை கழுவும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேப்பை ஸ்லோ மோஷனில் திருப்பி ஃபஸ்ட்டு டேப்பை திருப்பணும். தண்ணி நம்ம கையில் படணும். 2வது சோப் எடுக்கணும். நல்லா நுர வர அளவுக்கு கை முன்புறத்தில் பின்புறத்தில் நல்லா தேய்க்கணும். மறுபடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். லாஸ்ட்டாக டவலில் துடைக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கை கழுவணும். செகண்ட் பிக்சர் இந்த சோப்பு பிக்சருக்கு பார்த்திங்கன்னா அங்கே செகண்டுன்னு போடணும். சோப்பு எடுக்கணும். தேர்டு நல்லா நுர வர அளவுக்கு 2 பக்கம் நல்லா குழைய தேய்க்கணும். தேர்ட் ஒன்று ஹேண்ட் வாஷ் நல்லா கை கழுவணும். 5th ஒன்று டவலில் துடைக்கணும். ஓகேவா சுட்டீஸ்? இப்போது தேர்டு, நீ எப்போதெல்லாம் கைகளை கழுவுவாய்? செயலுக்கு பின் எண்ணில் ரெட்லேயும் முன்பின் எண்ணில் வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க க்ரீனில். இங்கே நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் சாப்பிட்றான், செடி நடுறாங்க, நாய்க்குட்டியோடு விளையாடுறாங்க, ஹச்சுன்னு தும்புறாங்க, டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க, விளையாடுறாங்க. சரிங்களா? இப்போ செயலுக்கு பின் எழில் அப்படின்னா நம்ம எதெல்லாம் இந்த வேலை பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டாய்லெட் போயிட்டு வெளியில் வரும்போது நம்ம வந்து கை கழுவணும். ஸோ அதனால் ரெட்டில் நான் வண்ணமிட்டிருக்கேன். செகண்ட் பாயிண்ட்டு, நம்ம செடி நடுறோம். செடி நடும் போது பள்ளம் தோண்டுவோம் இல்லைங்களா? மறுபடியும் மண்ணை போட்டு மூடுவோம். அப்போது கையெல்லாம் மண்ணாக இருக்கும். அப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அதனால் நான் ரெட்டு அப்படின்னு நான் டிக் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நாய்க்குட்டியோடு விளையாடும் போது விளையாட்ட பிறகு என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம ஹச்சுன்னு தும்பும் போது நம்ம கையில் கிருமிகள் இருக்கும். அப்போது ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நம்ம வந்து மண்ணில் விளையாடும் போது விளையாட்ட பிறகு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கை கழுவணும், சாப்பிட்டதுக்கப்புறமும் கை கழுவணும். ஸோ முன்பின்னா அதுக்கு க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். இப்போது உங்களை மாதிரியே ஒரு சுட்டீஸ் வந்து பெட்டை விட்டு எந்திரிக்கிறாங்க. கழிப்பறையை பயன்படுத்தும் முன்னும் பின்னும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீரை ஊற்றுதல், கைகளை கழுவுதல், பல் துலக்கியை ஈரமாக்குதல், பற்பசையை சேர்த்தல், துலக்குதல், இடது வலது மேல் கீழ், வாய் கொப்பளித்தல், குளித்தல், தலைமுடியை வாறுதல். இப்பொழுது நான் பள்ளி செல்ல தயாராகிவிட்டேன். நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளை எப்படி சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காலையில் எந்திரிக்கிறோம். சரிங்களா? எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு இதில் நான் கொடுக்கல, பட் நான் சொல்கிறேன். காலையில் எந்திரிச்சோடனே நீங்களோட பாயில் படுத்திங்கன்னா பாயை சுருட்டி வைக்கணும். சரிங்களா? பிலோவை எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல மறுபடியும் வைக்கணும். எழுந்த உடனே பாத்ரூம் போகணும். கைகளை சுத்தப்படுத்தணும். உங்களோட ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா, டூத் ப்ரஷ், அதை ஈரமாக்கிட்டு அதில் டூத் பேஸ்ட்டை வைக்கணும். நல்லா ப்ரஷ் பண்ணணும். சும்மா நம்ம வந்து தூங்கி எழுந்தோடனே சும்மா டச் பண்ணிவிட்டு விடக்கூடாது. நல்லா வந்து ப்ரஷ் பண்ணணும். இடது வலது மேல் கீழ்னு எல்லா சைடும் நல்லா ப்ரஷ் பண்ணணும். வாய் கொப்பளிக்கணும். நெக்ஸ்ட்டு குளிக்கணும். அம்மா கிட்ட தலைமுடி வாரணும். அப்புறம் ஸ்கூலுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து 2 days ஒன்ஸோ இல்லை 3 days ஒன்ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நகங்களை
வெட்டி சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட நகம் மூலமாக நிறைய அழுக்கு வந்து வயிற்று பகுதிக்கு போகும். அதனால் நம்ம அடிக்கடி நகங்களை வெட்டி சுத்தமாக வச்சுருக்கணும். ஓகேங்களா?